ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றதுல ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா அவரை விட தாண்டி குட்டி ஸ்டோரி சொல்றதுல சீமான் அவர்கள் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு பண்றதுல மத்திய அரசு ரொம்பவும் மும்முரமா செயல்பட்டு வருது. அதுல எந்தெந்த கட்சிகள்லாம் நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல திமுக இருக்கா? இந்த 2 விஷயங்களை பத்தினது தான் அந்த பதிவு. வாங்க இந்த வீடியோக்கு பார்க்கலாம். சீமான் அவர்கள் 8% 4% வந்துட்டாரு. இப்ப அவரு ஒரு பல கதைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு தேர்தலுக்கு முன்னாடியுமே. அந்த கதைகளவே யாரும் நம்பல. இந்த தேர்தல் அப்பவுமே அவருடைய செயல்பாடு கொஞ்சம் கூட மாறல. அதே பாணியில தான் அவர் செயல்படுறாரு. அந்த பாணியில ஒரு விதமா ஒரு ஸ்டோரி. எங்க அப்பா பாரதி ராஜா அவர்கள், அவங்க அப்பா பாரதி ராஜா அப்பா சீமான் அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 50 பேரோடையாச்சும் உள்ள போயிருன்னு எதிர்பார்த்தேன் அந்த நாடாளுமன்ற தொகுதியில. ஆனா அதை என்னால பார்க்க முடியலடா. இந்த இடைத்தேர்தல் விட்டுறாதடா, இந்த இடைத்தேர்தலை விட்டுறாத, எப்படியாச்சும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்குள்ள போயிடு, சட்டசபைக்குள்ள போயிடு. இந்த சிரிப்போட தான் போனோம், செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த சிரிப்போடவே போட அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சீமான் அவர்கள்ட்ட சொன்னதா அந்த விஷயத்த மக்கள்கிட்ட கன்வே பண்றாரு. அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களா பயங்கரமா, அதே மாதிரிதான் நம்ம பார்க்கும்போது நமக்கு அதே சிரிப்பு தான் வந்தது. அது அவருடைய ஒரு கதை. பல கதைகள்ல இது ஒரு கதை. இந்த ஒரு கதையை சொல்றேன். ஏன் இந்த கதையை சொல்றாருன்னு நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட்ல பொது வேட்பாளரா அவரை நிறுத்த போறோம் அப்படின்னு ஒரு தகவல் கசியப்பட்டது பாத்தீங்களா? அந்த தகவலை கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயங்களை தலைவர் சொல்றாரு. ஏன்னா சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலை ஜெயிச்சு உள்ள போகணுங்கிறது அவருடைய ரொம்பவும் ரொம்பவும் ஒரு, ஏன்னா இப்ப அடுத்து 2 வருஷம் கட்சி ஆட்சி வந்த விஜய் அவர்கள் சிஎம்ஏ ஆயிட்டாரு. நம்ம 15 வருஷம் அப்படியே இருக்கும். நம்ம உள்ள போனா நம்ம மரியாதை எப்படி ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவர் எழுதிருக்கு போல. அதனால இந்த இடைத்தேர்தலை எப்படியா ஜெயிச்சு நம்ம உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுங்கிறதுல ரொம்பவும் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்த ஒரு கதை தான் இந்த ஸ்டோரி. இது விஜய் அவர்கள்லாம் இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது இது மாதிரி ஸ்டோரி சொல்றதுல. அதனால விஜய் அவர்களுடைய குட்டி ஸ்டோரி ஃபேமஸ் கிடையாது. சீமான் அவர்கள் தான் குட்டி ஸ்டோரினாலே சீமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரு அவங்க 2 பேரும் சப்போர்ட் நின்னாருன்னு வச்சுங்களேன், ஜெயிச்சிருவாரா? நம்ம இங்க கருத்து கணிப்பு சொல்லல, ஜெயிச்சிருவாரா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேருமே கொஞ்சம் முரண். அப்ப அவங்க உள்ள சேர்ந்தா அரசியல் ஒரு ஆதாயத்துக்காக உள்ள சேரான்னு சொல்லிக்கலாம். சீமான் அவர்கள் எந்த கட்சி எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சார்? டிஎம்கே எதிர்த்து. இந்த டிஎம்கே இந்த தமிழகத்திலே ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. எவ்வளவு வசைப்பாடுகள் பாடியிருக்காரு கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்போ எந்த முன்பும் கொலாவிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் பாவப்படுற அளவுக்கு கொலாவுறாங்க. அவங்க அப்பேற்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஏத்துப்பாங்களா? நீங்க என்ன பண்ணா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வருமா? வராது. அதனால சொல்றேன், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சீமான் ஒண்ணு சேர்ந்தாலே அவங்களால வெற்றி பெற முடியாது. கணிசமான வாக்குகளை எடுக்கலாமே தவிர வெற்றி பெற முடியாது. பாதி ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடும். இதுதான் ஆக்சுவலா உண்மை. இது புரிஞ்சுக்கிட்டா சீமான் அவர்கள் கொஞ்சம் 4% உள்ளதை அவருடைய இமேஜையும் அந்த 4% உயர்த்தலாம் சேர்த்து. சப்போஸ் இல்ல, நாங்க இந்த 4 பேரோட தான் நாங்கள் ஒண்ணு போனாதான் போவோம். ஏன்னா இந்த கட்சி எதுக்கிறது 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாதான் முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய கட்சியா மாறிடுச்சு விஜயோட கட்சி. அதனால நாங்க 4 பேர் ஒண்ணு சேர்றோம். 4 பேர் ஒண்ணு சேர்றதுனால யாருக்கும் ஒன்னும் அவங்க ஐயோ 4 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிறதா ஒண்ணு கிடையாது. ஒண்ணு சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஆனா ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அண்ட் பிஜேபி பெரிய பதிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவங்க கட்சி இல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சிகளுக்குமே தமிழகத்துல பெரிய அடி விழுவது உண்மையான விஷயமா மாறிடும். அடுத்து நம்ம தொகுதி மறுசீரமைப்பு அதுக்குள்ள வரும். தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரதுல மத்திய அரசு ரொம்பவும் பயங்கரமான ஈடுபாட்டோட இருக்காங்க. இந்த ஈடுபாடு ஏன் அப்படின்னா, இவங்க ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு முற்படுறாங்க. அதாவது பல நாடுகள் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அமெரிக்கா, ரஷ்யா அதிபர் முறை கொண்டு வராங்க பாத்தீங்களா. அங்க ஃபுல்லா ஒரு எலெக்ஷன் வச்சு அவங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நிறைய தொகுதிகள் விஷயம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதற்கான முன்னேற்பாடு தான் இந்த விஷயம். இப்போ ஒரே தொகுதி, இப்போ தமிழ்நாட்டுல மக்கள் எண்ணிக்கை அதிகம் இல்லாம அங்க போதுமான இடங்களுக்கு ஆட்கள் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த சில தொகுதிகளில் கணிசமான மக்கள் இருப்பாங்க. அந்த தொகுதியை தூக்கி ஒரு பெரிய தொகுதியில இணைச்சுக்கலாம். அப்போ குவான்டிட்டி குறையும், மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறையும். இப்போ வட மாநிலத்திலாம் நிறைய மக்கள் உள்ளது ஒரு தொகுதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 லட்சம் கோடி மக்கள் 2 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு மாநிலங்கள்ல, அதாவது ஒரு தொகுதியில, இப்ப அவங்கள 2 தொகுதியா மாத்துவாங்க. இதுல ஒண்ணு அது ஒண்ணு அப்படி மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் மாநில கட்சி எல்லாருமே அதை எதிர்க்கிறதுக்கான முக்கியமான ரீசன். இதை சப்போஸ் அவங்க அமல்படுத்திட்டால் இங்க எது மாதிரியான சூழ்நிலை உருவாகும்னா, அங்க இன்க்ரீஸ் ஆகும்,
இங்க குறையும் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு தேவையான சப்போர்ட் வந்து அங்க நிறைய கிடைக்கும். அப்ப இதுல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குதான் அவருக்கு வந்து தேவையான எம்பிக்கள் வந்து ரொம்ப கணிசமான முறையில தேவைப்படுது. யாருக்கு? பாஜகவுக்கு. அவங்க வந்து அதை வந்து நிரூபிச்சு காட்டணும். அதாவது ஒரு 500 லட்சம் உங்களுக்கு எம்பி இடம் இருக்கு அப்படின்னா அதுல 360 ஆச்சும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணா மட்டும்தான் அந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றவே முடியும். இப்போ கிட்டத்தட்ட 296 கிட்ட பாஜக கிட்ட அவங்களுடைய கெப்பாசிட்டி எம்பி இருக்காங்க, அது கூட்டணி கட்சிகளோட சேர்த்து. ஆனா மற்ற இதர ஒரு 70% 70 சீட்டு கிட்ட வெளியே தான் இருக்காங்க. அது மட்டும் திமுக வந்து ஒரு 28 அப்ராக்சிமேட் 28 29 இருக்காங்க. இப்போ மற்ற மாநில கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் அது உள்ள அகாமடேட் பண்ணா அவங்க இந்த திட்டத்தை வந்து ஈஸியா அமல்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையில யார் இருக்கா? மத்திய அரசு இருக்கு. இதுக்கு செவி சாய்க்குமா திமுக அப்படிங்கிற பெரிய பேச்சு போல தமிழகத்தில் எழுந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னோட பார்வையில இது நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% கம்மி. ஏன்னா திமுக இது மாதிரியான விஷயங்கள்ல சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணவே பண்ணாது எப்பவும். நம்ம திமுக மீது மாற்று கருத்து நிறைய இருந்தாலும் ஆனா இது மாதிரி விஷயங்கள்ல திமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம 90% சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிஜேபி மேல மக்கள் எப்படிப்பட்ட மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது பிஜேபி சப்போர்ட்டா இவங்களா போய் நின்னாங்க அப்படின்னா பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் தமிழக மக்களுக்கு அந்த கட்சி. இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா உணர்ந்தவர். அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை வச்சு தாவைக்க பெரிய அரசியலை தமிழ்நாட்டை பண்ணுவாங்க. இதை வந்து அவங்கள இப்ப இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா கொண்டு போகும். அதனால அது மட்டும் இல்லாம சில மக்களுக்கு டிஎம்கே மேல நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த மக்களும் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு முள்படுக்கையில இருக்கிற மாதிரி தான் திமுக இருக்காங்க. ஒண்ணு சீமான் அவர்களை சேர்த்துக்கிறது, ரெண்டாவது இது வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை, வெளிநடப்பு பண்ணாலும் பிரச்சனை, அவங்க எதிர்ப்பு தான் பண்ணி ஆகும் கண்டிப்பா. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இனி வரும் காலங்கள் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். சீமான் அவர்களுடைய பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பார்க்க காத்து கொண்டு இருக்கிறோம். நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்றேன். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது, எப்படி அவரோட கதை உண்மையாக போகுதுன்னு பார்ப்போம்.